ஹலோ கைஸ், இன்னைக்கு டே ஜிம் வாசல்லேருந்து பேசுகிறேன். ஜிம்மில் ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு டே 38 of 90. இன்னைக்கு பேக் டே. ஸோ இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னா நார்மலாக பேக் டே தான். வெயிட் வந்து 87.5 தான் இருக்கேன். ஸோ இந்த வீக்கோட டார்கெட் வந்து 86 சம்திங். போக போக கார்டியோ டைமிங் வந்து அதே தான். கார்டியோ வந்து ஒரு 350 பர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கார்டியோவில் எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து 2200 கேலரி டயட்டு. ஸோ 1600-700 வரையும் போகும்னு நினைக்கிறேன் இந்த டயட்டில். ஸோ பார்க்கலாம், அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு திங் என்னென்னா, இன்றைக்கி எதை பற்றி பேசலான் இருந்தால் செட்ஸ் ரெப்ஸ் அதை பற்றி பேசலான் இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எவ்வளோ ரெப் பண்ணால் மசிலுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. அது இண்டிவிஜுவல் பொறுத்தது. இப்போது நான் வந்து வார்ம் அப் செட்டுங்கிறது இப்போ எல்லா ஒர்க் அவுட்லேயும் நான் இன்க்ளூட் பண்ணல. மேஜராக வார்ம் அப்ங்கிறது நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வார்ம் அப் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொருத்தர் பொறுத்து உங்களுக்கு எல்லா ஒர்க் அவுட்லேயும் ஒரு வார்ம் அப் செட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ரெப்ஸ்ன்னு பார்த்தா 8 to 15. அந்த ரெப்பும் சயின்டிஃபிக்காக கிடையாது. இப்போது என்னென்னா, நான் 8 to 15 ரெப் தான் பண்ணால் தான் எனக்கு மசில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த ரெப்பில் தான் எனக்கு மசில் ஹைப்போட்ரோஃபி கிடைக்குமானா இல்லை. நீங்கள் 20 ரெப்பில் கூட கிடைக்கும். ஹைப்போட்ரோஃபிக்கு மேஜர் என்னன்னா டில் ஃபெயிலியர் ட்ரைனிங். அதாவது ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, மசில் ஓரளவுக்கு அந்த ஸ்டிமுலை கொடுக்குறீங்களா, அதை பொறுத்தது தான் அந்த க்ரோத்துங்கிறது. ஸோ என்ன ரெப் உங்களுக்கு ஷூட் ஆகுதோ, எனக்கு வந்து 8 to 15 ரெப் என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஷூட் ஆகும். இப்போது நான் அதை தாண்டி ஒரு 18 ரெப்ஸ் வரையுமே சில ஒர்க் அவுட் எனக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபுல் பம்ப் ஃபீல் பண்ணுறது. அந்த ரெப்புங்கிறது எதை பொறுத்ததுன்னா, உங்களோட மசில் ஃபீல் பொறுத்தது. உங்கள் மசில் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிருச்சா, இல்லை ஃபுல்லாக ஃபட்டிக்னஸ் ஃபீல் ஆயிருச்சா அப்படிங்கிறது உங்கள் ஃபெயிலியர் செட்டில். உங்களுக்கு என்ன இதில் ஷூட் ஆகுதுனாலும் ஓகே. எனக்கு வந்து 5 ரெப்புக்கெல்லாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நான் மோஸ்ட்லி ட்ரெயின் பண்ணுறது 7லேருந்து தான் ஆரம்பிக்கும். 6 to அது மாதிரி தான் ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி 6 கூட இருக்காது. 8 to 15 தான் என்னோட செட்ஸ் ரேஞ்ச் வச்சுப்பேன். அண்ட் வால்யூமும் அப்படி தான். இப்போது நான் ஏன் வால்யூம் கம்மியாக பண்ணுறேன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஹை இன்டென்சிட்டி ப்ரோக்ராம் நிறைய சூப்பர் செட்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போடுறதில்ல. ஏன்னா நான் வந்து கார்டியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் கார்டியோவே பண்ணாமல் ஒன்று வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம். இப்போ நான் கார்டியோ பண்ணல. இப்போ 2350 சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை 2500 சாப்பிட்டுட்டு நான் கார்டியோ பண்ணாமல் நான் வெயிட் ட்ரைனிங்லேயே ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா, ஒன்று நான் வந்து இந்த வால்யூம் பத்தாது. நான் வந்து நிறைய செட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி நான் கார்டியோ கார்டியோ பண்ணுறதுனால என்னோட வால்யூம்ங்கிறது நான் ஓரளவுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு 12 to 20 செட்ஸ் பெர் மசில் அவ்வளோதான் வச்சுருக்கேன். அந்த டிபெண்ட் ஆன் மசில். பட் 12னா பைசப்ஸ் சின்ன மசிலுக்கு 12 தான் இருக்கும். பெரிய மசிலுக்கு மோஸ்ட்லி ஒரு 16 செட்ஸ் இருக்கும். லெக்குக்கு ஒரு 16 செட்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஒரு 12-15 செட்ஸ் இருக்கும். ஸோ அது செட்ஸுங்கிறது என்னோட மசில் ஃபீல் பொறுத்தது. இப்போ நீங்களும் கார்டியோ நிறையா பண்ணுறீங்கன்னா ரொம்ப வால்யூம் அதிகமாக போக தேவையில்லை. ஏன்னா இப்போது நான் ஃபேட் லாஸ் பண்ணுறதுனால கார்டியோ டெய்லிக்கு மார்னிங் பண்ணிட்டு இருக்கேன். போக போக அந்த கார்டியோங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது சேஞ்ச் தெரியுது எனக்கு ஃபேஸ்லாம் நல்லா லீன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 50 டேஸ் தான். இந்த 50 டேஸ் போக போக அக்ரெஷனாக இருக்கும். நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் என்னென்ன ஃபீல் ஆகுது, என்னோட நார்மல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஒரு 6 பேக் வைக்கணும்னா என்னென்ன ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்கணும், அண்ட் எதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் குறைஞ்ச டைம் ஆஃப் பீரியடில். எப்படின்னா ஒரு 1 மந்த்தில் ஒரு 3 மந்த்ஸில் கொண்டு வரணும்னா இந்த எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த டியூரேஷனுங்கிறது கம்மி. ஸோ அதை நான் சொல்கிறேன் போக போக. மெயின் திங் அப்புறம் என்னென்னா, செட் சொல்லிட்டேன், வால்யூம் சொல்லிட்டேன். வால்யூம் வந்து இப்போதைக்கு 12 to 20 செட்ஸ் தான். கார்டியோவும் இது என்னோட அந்த கட்டில் கடைசி வரையுமே என்னோட வால்யூம்ங்கிறது இந்த 12 to 20 செட்ஸ் வரையும் தான் இருக்க போகுது. நான் எந்த வித வால்யூமே ஏற்ற போகிறதில்ல. ஏன்னா இதையே எனக்கு ஷூட் ஆகிட்டு இது என்னோட மசில் அதாவது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை பில்ட் பண்ணுறதுக்கோ இந்த வால்யூமே இந்த கட்டில் போதும். நான் பல்க் பண்ணுறப்போ மேபி வால்யூம் அதிகமாக போடுவேன். ஏன்னா அப்போ கார்டியோங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இல்லை கார்டியோவே இருக்காது. கொஞ்சம் கார்டியோ வந்து வீக்லி 3 times அது மாதிரி தான் இருக்கும். 5 times இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டிங்கிறது கார்டியோங்கிறது கம்மி. ஸோ அதனால் நீங்களும் கார்டியோ பண்ணுறீங்கன்னா, கார்டியோ ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க. நான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா,
கார்டியோ நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் ட்ரைனிங்கில் ஹை வால்யூமை வந்து நீங்கள் வச்சுக்க தேவையில்ல. ஏன்னா ரொம்ப வால்யூம் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஓவர் டூயிங் ஒர்க் மாதிரி ஆகிடும். நம்ம ஒர்க் வந்து ஆப்டிமலாக பண்ணாலே போதும், மசிலோட ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, மசில் மாஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை டெபிசிட்டில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கோ. ஸோ நீங்கள் கார்டியோ நிறையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 20 செட்ஸ் 30 செட்ஸ் போடுங்க, அப்போ தான் மசில் க்ரோத் இருக்கும், நிறையா இன்டென்சிட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு நிறையா செட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கார்டியோ நிறையா பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரெக்கவரிக்கு ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். ரெக்கவர் ஆகாது எனக்கு தெரிஞ்ச வரையும். எனக்கே ரெக்கவர் ஆகலை, ரொம்ப ஃபட்டிக் ரெக்கவரி ஆகலை. மீன்ஸ் மசில் க்ரோத்துங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எனர்ஜி அதுதான் மேட்டர். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக தான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 6 kg குறைஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 6 kg தான் இருக்குது. ஸோ இந்த இதற்கே எனக்கு லோ எனர்ஜியாக தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப ஃபீல் ஆகலை. போக போக இதை நான் வந்து கொஞ்சம் பண்ணணும்னா இந்த வால்யூம்லேயே மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப வால்யூம் வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. இனிமேல் கொஞ்சம் ஆப்ஸும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு ஆப்ஸ் தெரிய ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் மற்ற மசில் மாதிரி ஆப்ஸையும் ஒரு வீக்குக்கு 2 வாட்டி ட்ரெயின் பண்ணுறது தான் நல்லது. ஸோ லெக் டே அன்னைக்கு இனிமேல் ஆப்ஸ் போடுவேன். நான் ஆப்ஸ் என்னென்ன ஒர்க் அவுட், ஆப்ஸுங்கிறது ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்காது, ஒரு 10 minutes அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். கார்டியோ பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஹை வால்யூம் போட தேவையில்லை. ஒரு 12 to 20 செட்ஸே போதும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா அந்த 12 செட்ஸுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கிங் செட், 12 செட்ஸ் ஒர்க்கிங் செட்ஸுங்கிறதே அதிகம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் பிகினராக இருந்தால். ஸோ அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம். Left side. பேக் ஒர்க் அவுட் ஓவர். ஸோ இந்த பேக் ஒர்க் அவுட் பயங்கரமான இன்டென்ஸாக இருந்துச்சு. கரண்ட் வேறு போயிட்டு. ஸோ 8 செட்ஸ் 3 2 4 5 9 செட்ஸ் போட்டிருக்கு. 9 செட்ஸுமே கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு வால்யூம் அதிகம் தான் நான் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே க்ளோஸ் டு ஃபெயிலியர். ஸோ கட்டிங்கில் இருக்கேன், டெஃபிசிட்டில் சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஹார்டாக ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ப்ரீத். இப்போ வந்து நீங்கள் நல்லா க்ளோஸ் டு ஃபெயிலியர் வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீத் வந்து டீப்பாக இருக்கும், உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். அது வந்து நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணுறது. வலிக்கும். எனக்கு வந்து இப்போ வந்து லேக்கில் வந்து எனக்கு வந்து பேக் லேக் ஃபெயில் ஆனிச்சாங்கிறத விட என்னோடய ஃபோர் ஆர்ம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஃபோர் ஆர்ம் என்னால் முடியல. இப்படி கை grip வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ என்னால் பண்ண முடியல. அதனாலேயே கொஞ்சம் ஃபெயிலியர் வந்துடுச்சு.
இப்போ நீங்கள் வந்து ஃபெயிலியர்னா முதல்ல என்னன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போது ஒரு ரெப் பண்ண முடியலன்னா அது வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரெப்பை ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னா. ஆனாலும் இப்போ நான் மோஸ்ட்லி ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிற உடனே நிப்பாட்டிட மாட்டேன். எனக்கு அதுக்கப்புறமும் என்னால் அந்த ஒரு ரெப்பை ஒரு 80% 70% நல்லா பண்ண முடியும். ஸோ நான் எப்போ வந்து ஃபெயிலியர் கிட்ட போவேன்னா பார்ஷியல் அந்த ஒரு 40% 30% தான் ஒரு ரெப்பால முடியும். அவ்வளோதான் என்னால் புஷ் பண்ண முடியும். அந்த லெவல் வரையும் போவேன். எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து பைசப்ஸ் கர்ல் பண்ணுறேன்னா இது ஃபுல் கேர்ள் அப்படின்னா இப்போது இது வரையும் போகிறது ஒரு இது ஃபுல் கேர்ள், இது வந்து ஒரு 50% 60%. ஸோ நான் அந்த 60% மட்டும் இல்லாமல் ஒரு 40 இதுவரையுமே எனக்கு ஃபெயிலியர் போகிற மாதிரி, இதுக்கு அப்புறமே மூவ் ஆகாது ஜாயிண்ட், அது வரையுமே நான் ஃபெயிலியர் போவேன். அது வந்து எல்லா செட்லேயுமான்னு கேட்டால் இல்லை. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃபெயிலியர் லெவல் போக மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செட் போடுறேன்னா ஃபஸ்ட்டு செட் வந்து ஒரு 80% 70% போடுற வரையுமே ஃபெயிலியரோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 இப்போ ஒரு மசிலுக்கு 8 செட்டு 9 செட் பண்ணுறேன்னா ஒரு ஃபஸ்ட் செட் செகண்ட் செட் இதெல்லாம் ஓரளவு 80% தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெப் வரையும் போவேன். அதாவது 80%னா இப்போ லேட் புல் டவுன்னா இவ்வளோ இதுதான், இது வரையும் ஒரு 60%னா நான் வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து இதில் வரையும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறமே வரலன்னா நான் இங்கேயோட ஸ்டாப் பண்ணிடுவேன் ஃபெயிலியர். போக 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 என்னால் 20% ஒரு ரெப்பை பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுவேன். எப்படின்னா ஒரு 30% என்னால் ஒரு ரெப்பை பண்ண முடியுது. எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போது ரோ பண்ணுறேன் அப்படின்னா இதுவரையும் என்னால் இழுக்க முடியுது. எக்ஸாம்பிள், நான் ரோ பண்ணுறேன் இதுவரையும் இழுக்க முடியுது அப்படின்னா நான் இதுவரையும் என்னால் முடியுது அந்த ரெப் அப்படின்னா நான் அந்த ரெப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் இது வந்து ஒரு 40% வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் ரோக்கு. நான் இதுலேயும் பண்ணுவேன் ஒரு 2 ரெப், ஒரு 2 செட்டு, ஒரு 2 ரெப் பண்ணி ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ரெப்பு அது அந்த லெவலே வராது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபுல் ஃபெயிலியர் பார்ஷியல் அளவுக்கு கூட பண்ணுவேன். ஆனால் இது தேவையான்னு கேட்டால் அது வந்து ரிசர்ச் படி பார்ஷியலும் ஸ்டிமுலை இருக்குது, மசில் க்ரோத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபெயிலியர்லேயும் ஸ்டிமுலை இருக்குது. அப்படி எனக்கு வந்து நான் ஏன் அந்த பார்ஷியல் ஃபெயிலியர் வரையும் போனோம்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மெயின் திங் என்னன்னா நான் வந்து ஃபுல் ஃபெயிலியர் போகிறேன், என்னோட மசில் ப்ரெஸ் ஆகும், கன்ஃபார்ம் என்னோட ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகும், என்னோட மசில் பில்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். நீங்களும் ட்ரெயின் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து இப்போ இந்த பேக் ஒர்க் அவுட் முடிஞ்சதே ஒரு பெரிய கார்டியோ செஷன் இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி ட்ரெயின் பண்ணலாம் நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ நல்ல பம்பும் இருக்கும் ஓவரால். ஸோ ஃபெயிலியருங்கிறது நீங்கள் பார்ஷியல் வரையும் கூட ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் இன்ஜுரி இல்லாமல் பார்த்துக்கிறது, ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஸோ ஃபெயிலியர் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்புறம் வந்து பார்ஷியல் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுவும் கன்ஃபார்ம் சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை ஃபுல் ஃபெயிலியரை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கன்ஃபார்ம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படி பண்ணுறோம். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்